சிறு குறிப்பு: நாகையில் பார்ப்பனரில்லாத திருமணமும் பிரார்த்தனையும். குறிப்பு: இத்திருமணத்திற்கு ஸ்ரீமான் நாயக்கரையும் அவசியம் வரும்படி வேண்டிக் கொண்டிருப்பதால் அநேகமாய் ஸ்ரீமான் நாயக்கரும் போகலாம். நாகப்பட்டணம் தென்னிந்தியா ரயில்வேயைச் சேர்ந்த தொழிலாளரும் ஸ்ரீமான் பாளையத்தேவர் குமாரருமான ஸ்ரீமான் பா. காளியப்ப தேவர் அவர்களுக்கும், பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த படப்பக்காட்டில் இருக்கும் ஸ்ரீமான் ராசாமி தேவர் அவர்கள் குமாரத்தி ஸ்ரீமதி செல்லம்மாளுக்கும் இந்த ஆவணி மாதம் 3ஆம் தேதி ஆகஸ்ட் 19, 1926 வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு நாகை கோட்டைமேட்டு தெருவில் உள்ள மணமகன் இல்லத்தில் திருமணம் நடைபெறும். அத்திருமணத்தில் மணமகனும் மணமகளும் கதர் ஆடையே அணிவதுடன் பார்ப்பனர் சம்பந்தமே இல்லாமல் அத்திருமணச் சடங்கும் நடைபெறும். நம் தென்னாட்டில் இம்மாதிரி கதர் உடையுடன் இதுவரை பல திருமணங்கள் நிகழ்ந்திருந்தாலும் பார்ப்பன புரோகிதர் இல்லாமல் திருமணங்கள் நடப்பது அதிசயமாக கருதப்படுவதுடன் வெகுசில திருமணங்களே இதுவரை நடைபெற்றிருக்கின்றன. அவற்றுள் சென்ற மாதம் வட ஆற்காடு ஜில்லா ஆம்பூர் சாணாங்குப்பத்தில் இருக்கும் திருவாளர்கள் வெங்கிடசாமி முதலியாரும் அவரது உறவினர் இருவரும் சேர்ந்து நடத்தி வைத்த 3 திருமணங்களும் நாகையில் நடக்கப் போகும் இத்திருமணமும் முக்கியமானதென்றே சொல்லலாம். இனியும் தமிழ்நாட்டில் நடக்கும் அநேக திருமணங்களும் இதுபோலவே தங்கள் வகுப்பிலுள்ள முதிர்ந்த பரிசுத்தம் பொருந்திய பெரியோர்களைக் கொண்டே நடத்திக் கொள்வது திராவிட மக்களின் சுயமரியாதையை காப்பதாகுமென்று விண்ணப்பித்துக் கொள்ளுகிறோம். சுமார் 30-40 வருஷங்களுக்கு முன்னால் தென்னாட்டில் விசேஷமாய் பார்ப்பனர் இன்றியே விவாகம் முதலிய அநேக சடங்குகளும் நடைபெற்று வந்திருக்கிறது. முக்கியமாய் இந்நாட்டு கொங்கு வேளாள சமூகமாகிய பெரும் சமூகத்தார் தங்கள் மனச்சடங்குகளை தங்கள் சமூகத்திலேயே உள்ளவரான அருமைக்காரர் என்னும் பெரியார்களைக் கொண்டே நடப்பித்து வந்திருக்கிறார். கொஞ்சம் செல்வமோ அல்லது நாகரிக பேயோ ஏதாவதொரு குடும்பத்திற்கு புதிதாய் ஒட்டிக் கொண்டால் அவர்கள் பார்ப்பனரைக் கொண்டு சடங்குகள் செய்வது ஒரு பெருமை என்று நினைத்து வர பார்ப்பனர்களே இருந்து நடத்த வேண்டும் என்று செய்துவிட்டார்கள். இன்னமும் அவ்வகுப்புகளிலும் மற்றும் பல வகுப்புகளிலும் 100-90 குடும்பங்கள் பார்ப்பனர் இல்லாமலே நடைபெற்று வருகின்றன. சிரார்த்தம் முதலிய சடங்குகள் வேளாள சமூகமாகட்டும், பலிஜா சமூகமாகட்டும் மற்றும் பல சமூகங்களாகட்டும் இப்பொழுதும் பெரும்பான்மையான குடும்பங்கள் பார்ப்பனரைக் கொண்டு செய்வதே இல்லை. இப்படி இருந்தும் பார்ப்பனர்கள் சூழ்ச்சியினால் பார்ப்பனர்களைக் கொண்டு செய்யும் சடங்குகளும் ஒரு பெருமை இருப்பதாக கருதி புதிதாய் அந்த வழக்கங்களை ஸ்தாபித்து வருகிறார்கள். இவை பார்ப்பனர்கள் வயிற்றுப் பிழைப்புக்கு அனுகூலமே தவிர நமக்காவது நமது பெற்றோர்களுக்காவது நமது மணமக்களுக்காவது யாதொரு பயனும் இல்லை. அவர்கள் சொல்லும் மந்திரங்கள் என்னும் சமஸ்கிருத வார்த்தைகளிலும் யாதொரு விசேஷ பொருளும் இல்லை. அதை செய்து வைக்கும் புரோகிதர்களோ உபாத்தியாயர்களோ அப்படி ஒன்றும் விசேஷ சக்தியோ யோக்கியதையோ பெருமையோ படைத்தவர்களும் அல்ல. வீண் பிரமையும் போலி நாகரிகம் என்கிற முட்டாள்தனமுமே அல்லாமல் இதில் வேறு ஒரு பலனும் இல்லை. உண்மையாகவே பார்ப்பனர் இல்லாமலும் பார்ப்பனரைக் கொண்டு சடங்குகள் செய்யாமலும் சிரார்த்தம் தர்ப்பணம் முதலிய பார்ப்பனர் வயிறு வளர்க்கும் போலி சடங்குகள் இல்லாமலும் இருக்கும் ஜனங்களும் சமூகமும் ஜாதியும் சேர்த்து கணக்கு பார்த்தால் இவைகளையெல்லாம் பார்ப்பனர்களைக் கொண்டு செய்கிறவர்களை விட எத்தனையோ மடங்கு அதிகமாய்த்தான் இருப்பார்கள். இதனாலேயே அவர்கள் க்ஷேமமாய் வாழவில்லை என்றாவது அவர்கள் பெற்றோர் மோட்சம் அடையவில்லை என்றாவது சொல்லிவிட முடியுமா? ஆதலால் பார்ப்பனரல்லாத இந்து மக்கள் இனிமேலாவது தங்கள் சுயமரியாதையையும் தத்துவத்தையும் உத்தேசித்தாவது பார்ப்பனர் இருந்து நடத்தும் காரியங்கள்தான் உண்மையானது என்றும் உயர்ந்தது என்றும் கடவுள்களும் மோட்சத்திற்கும் பிரீதியானது என்றும் பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் எண்ணி தங்கள் சமூகத்தையே தாழ்த்திக் கொள்வதற்கு தாங்களே பணம் கொடுத்து ஆளாகாமல் தங்கள் சமூகத்தாரைக் கொண்டே செய்து கொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். குடியரசு சிறு குறிப்பு: ஆகஸ்ட் 15, 1926